ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேலி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேலி சேனலில் நம்ம திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் பிஎஸ்என்ஐ காலேஜுக்கு பக்கத்தில் முத்தனம்பட்டி ஏரியா இருக்குது. அந்த முத்தனம்பட்டி ஏரியாவுக்கு பக்கத்தில் மெயின் பஸ்ஸு ரோட்டு மேலே ஒரு 2 ஏக்கர் 60 சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கேட்டாயிருக்கு. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்கில் போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கேட்டாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 2 ஏக்கர் 60 சென்ட் விவசாய நிலம் அதுவும் பஸ்ஸு ரோட்டு மேலே நமக்கு கிடச்சிருக்குங்க. இதில் 2 கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. நம்ம தோட்டத்தை வாங்கி பண்ணையாட்களை வேலைக்கு வைக்கிறதுக்கு தகுந்த மணிக்க சின்னதாக நமக்கு ஒரு வீடுமே கிடச்சிருக்கு. இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 60 சென்ட்டுக்கும் சேர்த்து மொத்தமாக 70 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. விலை மார்ஜின் கிடையாதுங்க. விலையை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து நம்ம வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்தனம்பட்டி ஏரியாவிலேருந்து டைரெக்டாக பக்கத்து ஊர்களுக்கு போகக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோட்டு மேலே நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே இந்த வேப்பமரம் தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து பொழிய ஆரம்பித்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த பைக்கெல்லாம் தாண்டி அங்கே அந்த தேக்கு மரத்தோட வரப்பு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். உள்ளே போயும் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். ரோடு ஃப்ரண்டேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 350 அடிக்கு மேலேயே நமக்கு தாராளமாக ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கிது. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி மெயின் பஸ்ஸு ரோட்டு மேலே ஒரு நல்ல அக்ரிலேண்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேராக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான இடம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த தேக்கு மரத்தோட வரப்பு, அங்கேருந்து நமக்கு ஆரம்பித்து அதுக்கு பக்கத்தில் மக்காச்சோளம், அதே போல் இந்த சைடு வரப்பு தெரியுது பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த தென்னை மரம் பொலி இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நல்லா பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கேணியுமே நமக்கு கிடச்சிருது. இந்த கேணியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட யூசேஜுக்கு தான். இன்னொரு கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பங்கில் கிடச்சிருக்கு. 15 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 15 நாள் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலாப்படி தாங்க தண்ணி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் அக்ரிலேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸு தான் மெயினாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு 2 கேணியோட நல்ல வாட்டர் ஃபெசிலிட்டியோட நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு தரமான இடங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரிசல் மண் பூமியாக நமக்கு கிடச்சிருக்கு. பக்கத்தில் எல்லாமே சோளம், மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம் இந்த மாதிரி நிறைய விவசாயங்கள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னை மரம் அந்த மாதிரியும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே நமக்கு ஊரடி தோட்டமாக நமக்கு கிடச்சிருக்குங்க. இந்த ஊருக்கும் இந்த இடத்துக்கும் அதிகபட்சமே நமக்கு ஒரு 200 to 300 மீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் பக்கத்தில் ஒரு பெரிய ஊரே நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட அத்துமால் தான் நீங்கள் வீடியோவில் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தால் கையெழுத்து தான். டாக்குமெண்ட் வைஸாக நமக்கு எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வேரை கூப்பிட்டு அளந்து கல் எல்லாமே நமக்கு ஊண்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 20 சென்ட்டுக்கு மேலே செப்பரேட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே ஒரு தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம போனோம்னா ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் தனியாக ஒரு பிட்டு மட்டும் வருது. அது ஜம்பிங்லாம் கிடையாதுங்க. நம்ம இடத்துல இருந்து ஒரு 30 அடிக்கு மேலேயே நமக்கு பாதை இருக்குது. இங்கே கல் ஊண்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து நமக்கு ஒரு 30 அடி வரைக்கும் நமக்கு வருதும். அதே போல் இதுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பங்கு கேணியுமே கிடச்சிருக்கு. இடத்த சுற்றிலும் பாருங்களேன், நல்லா பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல தோட்டம் வாங்கணும், இல்லை கோழி பண்ணை போடணும், இல்லை சொந்தமாக ஃபார்ம் ஹவுஸ் போட்டுட்டு தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நமக்கு ஒரு 20 சென்ட் தனியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மக்காச்சோளம் வரப்பில் இருந்து ஆரம்பித்து இந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த வரப்பு வரைக்கும் நமக்கு இங்கேருந்து அந்த தென்னை மரம் வரைக்குமே நமக்கு அப்படியே ஒரு தனியாக ஒரு 20 சென்ட் செப்பரேட்டாக கிடைக்கிது. டிராக்டர், லாரி எது வேணாலும் போகிறதுக்கு தகுந்த மணிக்க 30 அடி பாதையோட நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ கூட வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே போல் இந்த இடத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பங்கு கேணியுமே கிடச்சிருது. 15 நாள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மணிக்க
நமக்கு வந்து பத்திரத்திலே தனியாக வந்து வந்துடுதுங்க. அதே போல் நமக்கு பங்கு கேணியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து மேலாப்படியே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் எங்களுடைய சேனல் நாளுக்கு நாள் வந்து குரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.